இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருந்து தொண்டர்கள் இருந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு திமுக கூட்டணி வேணாம் அப்படின்னு. அப்ப தொண்டர்களுடைய குரலை கேட்கணும்னு தான் ஒரு தலைமை நினைக்கும். ஏன்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் மற்ற இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு எங்கேயுமே இல்லை. ஏன்னா இப்போதைக்கு தெலுங்கானாவில் மட்டும்தான் அவங்க, தெலுங்கானால கர்நாடகாவில் மட்டும்தான் அவங்க ஆட்சியில் இருக்காங்க, வேற எங்கேயும் கிடையாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு ரெகக்னிஷன் வேணும் அப்படின்னா கூட தொண்டர்களுடைய பேச்சை கேட்கணும்னு ஹைகமாண்ட் நினைப்பாங்கல்ல. அப்படி நினைச்சாங்கன்னா என்ன முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? அவங்க அப்படி நினைப்பாங்கன்னாக்க காங்கிரஸ் வந்து விலகிடுவாங்க. அப்படி திமுகவுல இருந்து. சரி, அப்ப திமுகவுல இருந்து காங்கிரஸ் விலகுறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே, என்னென்ன பாதிப்புகள் திமுகவுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு? காங்கிரஸ் ஒருவேளை திமுக இந்த கூட்டணியிலிருந்து விலகிச்சுன்னா சீட்டு கட்டு சரியற மாதிரி தான். ஓஹோ, மொத்த கூட்டணி கட்சிகளும் அங்கே அப்படியே விலகிடுவாங்க. எல்லாம் ஒரு சீட்டு கட்டு எப்படி உறிஞ்சு சரிதோ அதே போல்தான். இப்பவே விடுதலை சிறுத்தைகள் அதிருப்தி வந்துருச்சு. நேற்றுக்கே பாத்தீங்கன்னா ஒரு போராட்டத்தில் பண்றப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் வந்து ஸ்டாலின் திமுக அரசு ஒழிக, ஸ்டாலின் ஆட்சி ஒழிக அப்படின்ற மாதிரி ஒரு கண்டன கோஷத்தை எழுப்பியிருக்கார்.